யாரோட ஹஸ்பண்ட்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே கடைக்கு அனுப்புகிறோம் இல்லை ஏதாவது வாங்கிட்டு வர சொல்கிறோன்னா எனக்கு வந்து இந்த பைனாப்பிள், நெல்லிக்காய், மாங்காய்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட பார்த்தாருன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவார். சரி, அதில் நான் வந்து அப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோவா அப்படி பிடிக்காது. அதனால சரி அவருக்கும் அதில் ஏதாவது பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாங்காய் பச்சடி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால செஞ்சேன். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு மாங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். பட் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வரும். தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. நிறைய ஊற்றக்கூடாது, தெளித்து. அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து வெல்லம் வந்து அடுப்பில் தனியாக கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதை வடிகட்டி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு சுண்டை விட்டு எடுத்திங்கன்னா மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தயிர் சாதம் கூடம்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பாக இருக்கும், நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் இது தயிர் சாதம்க்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க.